அனைவருக்கும் வணக்கங்கள். நான் எங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 ரூபீஸ் நோட்டு, ரேர் சிக்னேச்சர், நரசிம்மன். ஒரே ஒரு வருஷம் மட்டும் இவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னராக இருந்தார். 1977 1977 to 31/10/1977 வரைக்கும் ஒரு 1 இயர்லேயும் கொஞ்சம் ஒரு 10 மாதம் மட்டும் இந்தியாவின் கவர்னராக இருந்தார். இந்தியாவின் கவர்னரில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னராக இருந்தார். இது கொஞ்சம் ரேர் கரன்சி ஆகிப்போச்சு. இப்போது இது ஓரளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் கிடைக்குது. இது ரிஸ்க் எடுத்தாலுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ரேராக கிடச்சிச்சு, அப்படி வாங்கி வச்சுட்டேன். இதுவும் ரேர் சிக்னேச்சர், ரேர் கரன்சி தான். இதுவும் ரேர் சிக்னேச்சர், ரேர் கரன்சி தான். இது வந்து யூஎன்சி கேட்டகிரி, ஆனால் யூஎன்சி கிடையாது. 4 பேப்பர் தான் இருக்குது. வேறு நீங்கள் கேட்டாலும் இல்லை. நான் ஒரு பேப்பருக்கு 10,000 கொடுத்தாலும் வேறு இல்லை. இந்த பேப்பரில் மட்டும் லேசாக ஒரு பென்னிட்டு எழுதியிருக்கு. இது எல்லாமே யூஎன்சி கரன்சி தான். 46, 46, 33 எல்லாமே C56, 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 C56 ஒரே பண்டலில் உள்ளது. ஆனால் C56 பண்டல்லையே இது வேறு நம்பர். இதெல்லாம் இது வேறு நம்பரு, இது வேறு நம்பரு, இது வேறு நம்பர். C56 தான் ப்ரீஃபிக்ஸே தவிர நம்பர் வந்து கெட்டு வேறு வேறு கெட்டு. இது 38 73 351 அது வரும். இது 20 25 19 வருது. இது 46 46 33 வருது, ஃபேன்சி நம்பரு. இது 38 73 50 வருது. இதுவும் ஒரே கெட்டு. இந்த இருக்குல்ல 38 73 50, 38 73 51, இது ரெண்டும் ஒரே கெட்டில் உள்ளது. ஏன்னா எழுதி எல்லாம் யூஎன்சி கரன்சி. இந்த 4 ஆனால் ஒரே ப்ரீஃபிக்ஸில் ஒரு 3 விதமான வேறு விதமான நண்பர்கள் கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம் தான். ஏன்னா ப்ரீஃபிக்ஸ் மாறிடும். இதில் ஒரே ப்ரீஃபிக்ஸில் 3 கெட்டு தனித்தனியாக. இது ரெண்டு வந்து சி இன்செட்டு. இதில் 2 பிளேன் இன்செட். இது எல்லாமே பிளேன் இன்செட் தான். இதில் வந்து உள்ளே வந்து வேறு இன்செட் நம்பர் கிடையாது. இதை விட ஒரு 50% இது அதிகமாக ரேர். இது வாங்கிறத விட இது வாங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. என்னுடைய 25 இயர்ஸ் இந்த காயின்ஸ் கலெக்ஷனில், என்னுடைய விஷயத்தில் இந்த நரசிம்மன் கையெழுத்து போட்டது 1 கிடச்சி ரொம்ப நாளாச்சு. மிச்சம் 4 இப்போ தான் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் இந்த நரசிம்மன் கையெழுத்து போட்ட பீகாக் மயில் படம் போட்ட கரன்சி எனக்கு அவ்வளவு எளிதில் கிடைக்கவில்லை. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இது தப்பி தவறி ஒருத்தர் போட்டார், கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வச்சுட்டேன். இது ஒரு தாள் 500 ரூபா. இது நரசிம்மன். இது ஒரு தாள் 250 ரூபா. இது 250 ரூபா, இது 500 ரூபா ஒரு தாள். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரூபாயிலையும் ஜெகநாதன் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு 10 தாள் வாங்கினேன். இதாக இருக்கு பாருங்க. ஒரு தாள் 100 ரூபா. ஜெகநாதன் 1 ரூபா வந்து ஒரு தாள் 100 ரூபா. ஒரு 10 தாள் இருக்குது. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிடலாம். ரேர் சிக்னேச்சர். இது ஐஜே பெடல் 4466. இங்கே 46 ஒன்று உண்டு. இந்த இருக்கா, இது வந்து 4466 44666 கூட சொல்லலாம். இது ஐஜி பெடல். இது வெறும் 40 ரூபா தான். 10 தாள்னா 400 ரூபா தான். யூஎன்சி கரன்சி எல்லாமே வருஷபுராக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் பொறுத்து சொல்லிட்டு போயிருந்தேன். கேஆர் பூரி 5 ரூபா தாள். கேஆர் பூரி ஒரு தாள் 80 ரூபா. யூஎன்சி கரன்சி 30 ரூபா 40 ரூபாய்க்கெலாம் என்கிட்ட கூட கரன்சி இருக்குது. அதனுடைய குவாலிட்டி வேறு, இந்த குவாலிட்டி வேறு.
இது ஸ்டார் நோட்டு எல்லாம் ஒரு 10 தாள் ஒரு ஸ்டார் நோட்டு இருக்கட்டும்னு சொல்லி வாங்கி வச்சேன். 10 ரூபாயிலையும் ஒரு 10 இருக்கட்டும். எல்லா டெனாமினேஷன்லையும் ஸ்டார் நோட்டு ஒரு 10 வச்சுருக்கேன். 10 ரூபாயிலும் இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஒரு தாள் வெறும் 40 ரூபா மட்டும். எல்கே சேவலை காந்தி போட்டது ஒன்று 792 04 792 204 ஏ இன்செட் இது சாரி A51 ப்ரீஃபிக்ஸ் பிளேன் இன்செட் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதோட வேல்யூ வந்து 700 ருபீஸ், 700 ரூபா ஒரு தாள் ரேட். 792 205 இது 204 யூஎன்சி கரன்சி, ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். ஒரு 4 மான் போட்ட 5 ருபீஸ் கரன்சி யூஎன்சி 783 756 757 758 759 760 5 தாள் வாங்கியிருக்கேன். ஒரு தாள் 250 ரூபா. 100% யூஎன்சி, அதில் சந்தேகம்லாம் கிடையாது. 4 டீர் 4 மான், ஒரு அற்புதமான ஒரு செட்டு. வெறும் 250 ரூபா தான் ஒரு தாளுடைய ரேட்டு. அவ்வளோதான் நண்பர்களே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இப்போ சொன்னதெல்லாம் வந்து எல்லாம் இந்த கரன்சி எல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக கலெக்ட் பண்ணது இது எல்லாமே. உங்களுக்கு எதாவது வேணுமோ நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம். 1-2 வேணுமா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பார்ப்போம். நிறையா பதிவுகள் போட முயற்சி செய்கிறேன், இயலவில்லை, வருந்துகின்றேன். இருந்தாலும் உங்களுக்கு நல்லதொரு பதிவாக போடுவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.